இப்போல்லாம் 2.5 வயசுல 3.5 வயசுல வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடணும்னு ப்ளே குரூப்லேயும் ப்ரீகேஜிலையும் ஜாயின் பண்ணிடுறாங்க. என் குழந்தைக்கும் அந்த ஏஜ் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஜாயின் பண்ணலான்னு தோணுது அப்படின்னு இருக்கீங்களா பேரண்ட்ஸ்? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் ஒரு குழந்தைக்கு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கூல் ரெடினஸ்க்கான ஸ்கில்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்லி இப்போ நான் ஸ்கூல் ரெடினஸ்ன்ற ஒரு வேர்ட் சொன்னேன். ஸ்கூல் ரெடினஸ்னால் என்ன? ஸ்கூல் ஓகே, அது என்ன ரெடினஸ்? நான் சொன்ன வார்த்தையிலேயே இருக்குது, பள்ளிக்கு தயாராகிறது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட மாட்டோம் இல்லையா? வி வில் பிளான் சம்திங். எந்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம், அங்கே போய் என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு நம்மளை எப்படி வந்து ரெடி பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கும் ஸ்கூலில் போய் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கும் அங்கே கற்றுக்க போகிற விஷயங்களுக்கு தன்னை தானே தயார்படுத்திக்கிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைகிட்ட இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா தே ஆர் ரெடி டு கோ டு ஸ்கூல். இன்கேஸ் அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம அதில் எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாங்களா? ஸ்கூல் ரெடினஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஸ்கூலுக்கு போய் அகாடமிக்கலாக ஏபிசிடியோ 1 2 3 அவங்க சொல்லித்தர விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறது மட்டும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ராங். ஸ்கூல் ரெடினஸ் அப்படிங்கிறது கோர் ஸ்கில்ஸ். அதாவது ஒரு குழந்தை எவ்வளோ ரெகுலேட்டடாக இருக்காங்க, ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அங்கே லேர்ன் பண்ணுறாங்க, தன்னை தானே கேர் பண்ணிக்கிறது. ஸோ இது அந்த மாதிரி ஹோம் என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு நியூ என்விரான்மெண்ட் விச் ஸ்கூலுக்கு போகும் பொழுது அந்த என்விரான்மெண்ட்டில் தன்னுடைய கோர் ஸ்கில்ஸை பயன்படுத்தி தன்னை தானே அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஸ்கூல் ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கூல் ரெடினஸில் நான் ஒரு 5 வகையான ஸ்கில்ஸை சொல்ல போகிறேன். இந்த 5 ஸ்கில்ஸும் உங்கள் குழந்தைகிட்ட இருக்குது, நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்கள தாராளமாக நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம். 2.5 வயசுலேயே ஸ்கூலில் ப்ளே குரூப்பில் விட்டுடுறோம். அங்கே ப்ளே குரூப்லேருந்து குழந்தைய எழுது படின்னு நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து குழந்தைகிட்ட உருவாகுது இல்லைங்களா? ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எமோஷ்னலி அடாப்ட் பண்ணிக்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அகாடமிக்லி ரைம்ஸோ ஆல்ஃபபெட்ஸ் 1 2 3 இந்த மாதிரி மர்க்அப் பண்ணி ரூட் லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அவங்க பூரா இருந்தாங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறம் அச்சீவ் ஆச்சு. பட் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் அழகாக ரைம்ஸ் ஸ்கூலில் போய் என்னெல்லாம் படிக்கணுமோ அது வீட்டில் இருக்கும் பொழுதே செய்கிறாங்க. பட் ஆனால் கோர் ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அந்த கோர் ஸ்கில்ஸ், அதாவது ஸ்கூல் போகிறதுக்கும் முன்னாடி சில ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகணும். அது என்னென்ன ஸ்கில்ஸ், அது உங்கள் குழந்தைகிட்ட இம்ப்ரூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கூல் ரெடினஸில் நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ இந்த செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது இன்னும் ஏஜ் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். பட் அட்லீஸ்ட் அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு நீங்கள் ஸ்கூல் ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஒரு இடத்துல போய் தன்னை தானே அமைதிப்படுத்தி உட்கார்றது மட்டும் கிடையாது. இட் இஸ் அபவுட் அட்டென்ஷன். ஒரு குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் அவங்க கவனிக்கிறது, தன்னை தானே வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து பிஹேவ் பண்ண வச்சுக்கிறது, தன்னுடைய எமோஷனை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, அண்ட் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஒரு அழுக வருது, ஒரு அப்செட்டாக இருக்காங்க, எமோஷ்னலி பேலன்ஸ்டாக இல்லாத சுச்சுவேஷன்ஸில் தன்னை தானே எப்படி செல்ஃப் ரெகுலேட்டடாக வச்சுக்கிறதுங்கிறது இம்பார்ட்டன்ஸ். இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டிரான்சிஷன் கொடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் ரெகுலேஷன் ஸ்கில்ஸ்லாம் அவங்க மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டாயமாக ஒரு குழந்தைக்கு செல்ஃப் ரெகுலேஷனுங்கிறது வந்து இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கணும் ஸ்கூல் போகிறதுக்கு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு செல்ஃப் கேர் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்கூல் அனுப்புறதுக்கும் முன்னாடி அந்த குழந்தைக்கு டாய்லெட் வந்தால் தன்னுடைய பேண்ட்டை வந்து புல் டவுன் பண்ணுறது, போய் முடிச்சதுக்கப்புறம் பேண்ட் அப் பண்ணிக்கிறது, ஃப்ளஷ் பண்ணுறது, அட்லீஸ்ட் வந்துட்டு தனக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும் பொழுது வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்கணும், டிஃபன் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண தெரிஞ்சிருக்கிறது, அந்த தன்னுடைய பேகு இல்லைன்னா அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான செல்ஃப் கேர். தன்னுடைய தேவைகளுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, ஷூ போட்டுக்கிறதா இருக்கட்டும், லைனப்பில் வந்து ஒருத்தர் பின்னாடி அமைதியாக லைனப்பை ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து செல்ஃப் கேரில் வருது. இந்த ஸ்கில்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ் ஆகிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் தெரியலனாலும் இந்த ஸ்கில்ஸை ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதை பார்த்து தன்னை தானே அமைதிப்படுத்தி லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அந்த குழந்தைகிட்ட இருக்கணும். ஸோ இது இருக்குது அப்படின்னா தே ஆர் ரெடி டு கோ டு ஸ்கூல். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா சிட்டிங் டாலரன்ஸ் அண்ட் ஆக்டிவ் லிசனிங். கண்டிப்பாக ஸ்கூல் போகிற ஒரு குழந்தைக்கு 3.5 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா மினிமம் 2 to 5 minutes ஆச்சும் ஒரு இடத்துல உட்காந்து
ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டி அண்ட் அட்டென்ஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அது கண்டிப்பாக டெவலப் ஆகிருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் இப்போ ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க, மேபி ரைம்ஸ் பாடுவாங்க, குரூப் ஆஃப் சர்க்கிள் டைம்ஸில் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், டர்ன் டேக்கிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த குழந்தை கற்றுக்கணும், அந்த குழந்தைக்கு அந்த பொறுமை இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சிட்டிங் டாலரன்ஸும் ஆக்டிவ் லிஸ்னிங்குமே வந்து அந்த ஏஜுக்கு கரெக்டாக இருக்கான்னு பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். இல்லைன்னா டெஃபினெட்லி ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறதோ, குழந்தைய வந்து ஒன் ஆன் ஒன்னாக ஃபேமிலியாக சர்க்கிளாக உட்காந்து அந்த குழந்தை கூட சாங்ஸ் பாடுறது, ரைம் சொல்கிறது, ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு ப்ளே ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ண வைக்கலாம். 4th டாய்லெட் ட்ரைனிங். ஜென்ரலி குழந்தைங்களுக்கு நம்ம 2 இயர்ஸ்லேருந்தே டாய்லெட் ட்ரைனிங் வந்து ட்ரெயின் பண்ணலாம். ரெடியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஏஜுக்கும் முன்னாடி இருந்தே கூட நம்ம ட்ரெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் மினிமலி 2 வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தை தனக்கு டாய்லெட் வருது, நம்ம வந்துட்டு டாய்லெட் போகணுன்ற ஒரு சென்சேஷனை புரிஞ்சுக்கிட்டு வெர்பலியோ நான் வெர்பலியோ இண்டிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். 2.5 வயசு 3 வயசுலலாம் அந்த குழந்தை வெர்பலாக எனக்கு டாய்லெட் வருதுன்னு சொல்லவும் தெரியணும். அந்த குழந்தை டாய்லெட் போகும்பொழுது டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கணும். அண்ட் டாய்லெட் அடாப்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய குழந்தைங்க வந்து சின்ஸ் அவங்களுடைய வீட்டில் வந்து போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போய் அடாப்ட் பண்ணுறதுல கஷ்டம் இருக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு. ஸோ டாய்லெட் அடாப்டேஷனும் இம்பார்ட்டண்ட். அதை இண்டிகேட்டும் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆப்வியஸ்லி ஸ்கூலில் கேர் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இருந்தாலுமே கூட ஒரு அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப தானே டாய்லெட்க்கு போய் யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கணும் அந்த குழந்தைக்கு. 5th பாயிண்ட் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஏதோ மனப்பாடம் பண்ணி ஜஸ்ட் இதுக்கு இதுதான்னு சொல்கிறது மட்டும் இல்லை. இதுலேயுமே 2 பார்ட் இருக்குது. ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஸ்கூல்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. போய் உன் பேக் எடுத்துகிட்டு வா, இன்னைக்கு நீ என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்க, இந்த மாதிரி நிறைய கொஷினிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிற எபிலிட்டி இருக்கணும். அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எபிலிட்டியும். ஒரு 3.5 வயசு உள்ள ஒரு குழந்தை 2 ஸ்டெப் கமெண்ட்ஸ் தாராளமாக ஃபாலோ பண்ணணும். போய் உன் பேகை எடுத்துகிட்டு அந்த ரூமில் போய் உட்காரு, அந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அலாங் வித் தேட், ஏன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்கும். எக்ஸ்ப்ரெஷனில் வந்து இது என்ன, அது என்ன, ஏன் வரல, அண்டு ஸ்கூல்ஸில் நடந்த விஷயங்களை போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் அட்லீஸ்ட்டு அந்த குழந்தை சிம்பிள் சென்டென்ஸில் பேசுகிறதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாமே கோர் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை ஸ்கூல் போகிறதுக்கும் முன்னாடி நான் சொன்ன இந்த ஸ்கில்ஸில் வந்து அவங்க மாஸ்டர் ஆகிட்டு இருக்கணும். கண்டிப்பாக இது ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் தான். ஏன்னா 3.5 வயசுக்குள்ளே இது எல்லாமே 100% டெவலப் ஆகாது. பட் 3.5 வயசுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்காச்சும் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூலில் போய் விடும் பொழுது டே பை டே அவங்க அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த டீச்சிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் செட்டிங்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை தானே ரெகுலேட் பண்ணி, தன்னை கேர் பண்ணி, அடாப்ட் பண்ணி அந்த குழந்தை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்க குட் டு கோ டு ஸ்கூல். இன்கேஸ் இதில் ஏதாவது ட்ரபிள் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி யூ நீட் டு ஒர்க் ஆன் ஸ்கூல் ரெடினஸ் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கூல் ரெடினஸ் ஸ்கில்ஸ்க்குனே நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் நம்மளுடைய கிளினிக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆன்லைன்லேயுமே பேரண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த ஸ்கில்ஸில் எதுலையாச்சும் உங்கள் குழந்தைக்கு இஷ்யூஸ் இருக்குது, அவங்க இதில் சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். நம்ம கிளினிக்கில் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த மாதிரி டெவலப்மெண்டல் டிலே உள்ள குழந்தைங்களுக்கு, ஸ்பீச் டிலே உள்ள குழந்தைங்களுக்கு, சோஷியல் ஸ்கில்ஸில் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தயார்படுத்துறதுக்காகவே நம்ம ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம் இன்டென்சிவாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் செல்ஃப் கேர், டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸ், இதில் நான் மென்ஷன் பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம கோஆர்டினேஷனில் ஒவ்வொரு குழந்தையுடைய ஸ்கில்ஸ் என்ன இருக்குதுன்னு இண்டிவிஜுவலைஸ்டாக அனலைஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ விருப்பமுள்ள பெற்றோர்கள் நீங்கள் அதில் என்ரோல் ஆகிக்கலாம். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் ஸ்கூல் ரெடினஸ் ரிலேட்டடாக அதை நம்ம எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்கூல் ரெடினஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ இன்னுமே போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.